ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் பயங்கரமாக சூப்பராக போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த வாயை கட்டுறது, மூஞ்ச மறைக்கிறது, அப்புறம் ட்ரெஸ்ஸு போடுறது, இது மாதிரி விஷயங்களை வச்சு அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து தேர்ந்தெடுத்தாங்க, ஹவுஸ்மேட்ஸ்லாம் இவங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புதிர் மாதிரி சூப்பராக செட் பண்ணி அங்கே அதாவது அந்த 3 பேர் கமருதீன், சபரி, கனி, இவங்க 3 பேர் கண்ணில் படாமல் போயிட்டு அங்கே போய் கத்தியை குத்தணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால அங்கே வந்து அப்படியே விளக்கணையை கண்ணில் ஊற்றிட்டு அங்கே 3 பேரும் பார்க்குறாங்க. இதில் ஒரு படி மேலே போய் கமருதீன் அந்த சோஃபாலே உட்காந்துட்ருக்கார். ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு குத்து வாங்கிட்டாப்புல, ரம்யா குத்திட்டாங்க. அதனால தான் வந்துட்டு நம்மள ப்ரொமோவில் பார்த்த அந்த சண்டையுமே இப்போ வந்திருக்கோம். சரி, இதில் வந்து அடுத்து யாரை குத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இதில் இருக்கும்போது நடுவில் போயிட்டு நம்ம விஜய் பார்வதி சபரியை வந்துட்டு அப்படியே வந்து இது பண்ணிகிட்டே இருந்தாங்க, திசை திருப்பிகிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் பண்ணு, நான் பேச மாட்டியா அப்படி இப்படின்னு. எதுக்காக இவங்க பண்ணுறாங்கன்னா, திசை திருப்பும்போது அங்கே யாராவது குத்துறதுக்கு பேஸ்ட் வந்தது. ஆனால் அவர் வந்துட்டு மாறாமல் அவங்ககிட்ட பேசாமல் அப்படியே கமுக்கமாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து இவங்க ரம்யா வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நம்ம கமருதீன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டப்புன்னு என்ன பண்ணுறாங்க, சபரி பார்க்கலன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து சபரியோட பொம்மையில் குத்திடுறாங்க நம்ம விஜய் பார்வதி. உடனே பிக் பாஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சைலண்டாக தான் இருக்கார். அந்த பஸ்ஸர் சவுண்டு வரும், ஏன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா பஸ்ஸர் சவுண்டு வரும். அப்போ சபரி வந்து இல்லை நான் பார்த்துட்டேன், நீ வந்து குத்தினதை நான் பார்த்தேன் அப்படின்றாரு. அவங்க நீ பார்க்கலன்னு வாதாடுறாங்க. அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணி பிக் பாஸை சொல்லட்டும்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்புறமா பிக் பாஸ் வந்துட்டு இல்லை நீங்கள் குத்தும்போது சபரி பார்த்துட்டாரு, அதனால் இது செல்லாது, நீங்கள் வந்துட்டு இந்த டாஸ்க்கு வெளியேற்றப்படுகிறீர்கள் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, வீம்புக்குன்னு பண்ணுறாங்க பார்வதி, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, நீ பார்க்கல நான் குத்தினதான்னு சொன்னாங்களா, அவர் பிக் பாஸ் வந்துட்டு இல்லை அவர் பார்த்துட்டான்னு சொல்லி அவங்கள வந்து டாஸ்க் விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா. எனக்கு தெரியும், அவன் என்னை பார்த்தானே எனக்கு தெரியும், இந்த டாஸ்க் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு, அதனால தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு காரணம். அதாவது ஒரு சில பேர் கீழே விழுந்தாலும் மண்ணு ஓட்டல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு என்ன சின்ன புலத்தனமாக இருக்குன்ற மாதிரி. விஜய் பார்வதி இந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கணும். ஒரு சில விஷயங்கள் ஓகே கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்கன்ட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அங்கே வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கணும். அதை விட்டுட்டு ஒரு காண்ட்லேயே பண்ணால் இப்படி தான் வந்து மொக்க வாங்கணும். ஸோ எது எப்படியோ இந்த டாஸ்க்கை விட்டுட்டு ஆல்ரெடி வேணா போயிட்டாங்க போல இருக்குது. இப்போ இந்த விஜய் பார்வதியும் கிளம்பிட்டாங்க. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள், யார் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வின் பண்ணணும்? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.